வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதில் மெயினாக 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கேட்பாங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க். 25 எடுத்தால் நீங்கள் பாஸ், 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு புக் பேக் 1 மார்க்லேருந்து ஒரு 18 1 மார்க்கு அப்படின்னா 15 வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ரிமைனிங் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு இன்டீரியர் டைப்பாக 1 மார்க் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? அதனால் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள். புக் பேக் 1 மார்க்கில் தான் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளியலில் என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் இன் 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. 7 into 14 பணவீக்கம் என்ற பதத்தின் பொருள் தருக. டிஃபைன் த டேர்ம் இன்ஃப்ளேஷன். தேசிய வருவாய் இலக்கணம் கூறுக. கிவ் த மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ அந்த நேஷ்னல் இன்கம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சேயின் அங்காடி விதியினை எழுதுக. ரைட் த சே லா ஆஃப் மார்க்கெட். பெருக்கி வரையறுக்கவும். டிஃபைன் மல்டிப்ளர். நெகிழி பணம் என்றால் என்ன? உதாரணம் தருக. வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி? கிவ் எக்ஸாம்பிள். வணிக வங்கிகளின் முதன்மை பணிகளை கூறுக. வாட் ஆர் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ்? ஆசியாவின் ஏதேனும் 2 நோக்கங்களை கூறுக. அதாவது ஆசியனின் ஏதேனும் 2 நோக்கங்களை கூறுக. மென்ஷன் இன் 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆசியான். பொது நிதி வரையறுக்கவும். டிஃபைன் பப்ளிக் ஃபினான்ஸ். நிதி ஆயோக்கின் பணிகள் ஏதேனும் 4 கூறுக. ரைட் எனி 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் NITI ஆயோக். புள்ளியலின் தந்தை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் அபவுட் த ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளியலோட தந்தை பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்டாங்க. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ரைட் எ ஷார்ட் அபவுட் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 3ல் பார்ட் 3 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா எண் 40க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. 7 into 3 21. பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை தருக. ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். தனிநபர் வருமானம் என்ற பதத்தின் பொருள் யாது? வாட் டு யூ மீன் த டேர்ம் ஆஃப் பர்சனல் இன்கம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்காணும்வற்றில் சுருக்கமாக எழுதுக. பருவகால வேலையின்மை, உடன்பாட்டில்லா வேலையின்மை, படித்தவர் வேலையின்மை. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ஷார்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். பெருக்கியின் பயன்களை கூறுக. ஸ்பெசிஃபை த யூசஸ் ஆஃப் மல்டிப்ளர். பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் மணி சப்ளை? உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையான வேறுபாடுகள் 3 எழுதுக. ரைட் த 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்டர்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் புள்ளி விவரங்கள் திட்ட விளக்கத்தினை காண்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபாலோயிங் டேட்டா. வரி விதிப்பு விதிகளை எழுதுக. டிஸ்கிரைப் கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். குறிப்பு வரைக. பருவநிலை மாற்றம், அமிலமழை. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், ஆசிட் ரெயின். WTO உடைய முக்கியத்துவங்கள் யாவை? வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO? ஸோ 14 வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 into 5 35 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 4. இதில் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்குவோம். ஆன்சர் ஆல் த கொஸ்டின். முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடுக. அல்லது தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும். கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், சோஷியலிசம். ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். வேலையின்மையின் வகைகளை விவரிக்கவும். அல்லது கிட்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸ்பிளைன் த கிட்ஸின் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வித்தின் டயக்ராம். இந்தியாவின் பணவீக்கத்திற்கு காரணங்கள் யாவை? பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை? விளக்குக. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆஃப் இந்தியா?
வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி ஆஃப் எக்ஸ்பிளைன். பணமாற்று வீதம் மற்றும் நிர்ணயமாகிறது என்பதை உதாரணத்துடன் விளக்குக. குறிப்பு வரைக. சார்க் பிரிக்ஸ். எக்ஸ்பிளைன் தி லிட்ரேச்சர் ஆஃப் ஹவு ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிட்டர்மைன். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் சார்க் பிரிக்ஸ். நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுடைய நன்மைகளை எடுத்து எழுதுக. புள்ளியலின் இயல்பு மற்றும் எல்லைகளை விளக்குக. பிரிங் அவுட் த மெரிட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். எலிஸ்டேட் த நேச்சர் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். பிரிங் அவுட் த மெரிட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ். எலிஸ்டேட் ஃபார் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ். பல்வேறு வகையான திட்டமிடுதல் வகைகளை விவரிக்கவும். பின்வரும் விவரங்களுக்கு கார்ல் பிராக்ஸின் ஒட்டுறவு கெழுவினை கண்டறிக. டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானிங். கால்குலேட் த கார்ல் பெர்சன் கோஎஃபிஷியன்ட். பொது கடன் அதிகரிப்பதற்கான காரணங்களை விளக்குக. காற்று மாசுபடுதலின் வரைவிலக்கணம் கூறி காற்று மாசுபடுதலின் காரணங்களை விளக்குக. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் இன் பப்ளிக் டெப்ட். டிஃபைன் த ஏர் பொல்யூட்டன்ஸ். மென்ஷன் த காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளியல் என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பிடிக்கும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.